காஞ்சிபுரம் மாவட்டம் கேளம்பாக்கம் அருகே 7 வயது சிறுவன் மதுக்கடைக்கு எதிராக தனியே போராட்டத்தில் ஈடுபட்டது பார்ப்பவர்களுக்கு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த பகுதியில் புதிதாக மதுக்கடை அமைக்க முயற்சிகள் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் 2ஆம் வகுப்பு படிக்கும் ஆகாஷ் என்ற மாணவர் மதுக்கடை வேண்டாம் என்பதை வலியுறுத்தி 1 கிலோமீட்டர் தூரம் பதாகையை ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றார். மதுக்கடை முன்பு போராட்டம் நடத்த போலீசார் அனுமதி மறுத்ததால் மாணவர் வேதனையுடன் திரும்பிச் சென்றார். மதுக்கடையால் குழந்தைகளான தங்களின் படிப்பு பாதிக்கப்படுவதாக ஆகாஷ் வேதனையுடன் தெரிவித்தார். என் பேர் ஆகாஷ். நான் இப்போ ஒயின் ஷாப் போராட்டம் பண்ணுறதுக்காக வந்தேன். இப்போ மூடி இருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்போ சந்தேகத்துக்கு அந்த சைட் போய் பார்த்தேன். இப்போ போலீஸ்லாம் அங்கே இருக்காங்க, பிளாக் பண்ணுறாங்க. ஒயின் ஷாப் மூடி இருக்குன்னு சொல்கிறாங்க. மூடி இருக்கா இல்லை அவங்க ஏமாத்துறாங்களாம் எனக்கு தெரியல. இப்போ கன்ஃபார்ம் எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. சரி, இப்போ நீ எவ்வளோ தூரம் நடந்து வந்த? இப்போ உன்னோட கோரிக்கை என்னவா இருக்கு? 1 கிலோமீட்டர் நான் நடந்து வந்தேன். உன் கோரிக்கை என்ன? திருப்பி இந்த ஒயின் ஷாப்பை கண்டிப்பாக மூடணும். இப்போ இந்த லேண்டு விவசாய லேண்டு வேறு. எல்லாரும் அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போய் ஃபேமிலியில் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. வேலை பண்ணி காசு வாங்கி அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணி வீட்டுக்கு போகிறாங்க. அவங்களோட பசங்களுக்கு காசு இல்லை, படிக்க புக்கு இல்லை, பேக் இல்லை, ஒரு படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் பீப்புள் ரொம்ப சஃபர் பண்ணுறாங்க. இப்போ பொய் கேஸ் போட்டு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. தப்பே பண்ணாதவங்கள தப்பு பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஒயின் ஷாப்பை மூடிடணும்.